அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவது எப்படி என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவது என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. தேவன் விரும்புகிற வண்ணமாக நான் நினைப்பது, பேசுவது, செயல்படுவது எல்லாம் இருக்கும் என்றால் நான் சரியான பாதையில் முன்னேறுகிறேன். அந்த பாதையிலே ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த டிவியிலே நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். நான் தான் பேசுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அருகிலேயே ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை. ஆனால் அது உண்மைதானே? அப்படி என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பது நான் பார்க்கிறது மட்டுமல்ல, பார்க்காமல் இருக்கிறதையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். புவி ஈர்ப்பு விசை உங்களில் இருக்கிறதா? அந்த புவி ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நான் குதிச்சா திரும்ப பூமிக்கு வாரேன். நான் விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இதுதான். இன்னும் ஒன்றை நான் கேட்கிறேன். நீங்கள் மணிக்கு 18,000 மைல் வேகத்திலே போய்கொண்டு இருக்கிறீர்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? நிச்சயமாக பூமி சூரியனை சுற்றி அந்த வேகத்தில் ஓடுவதால் நீங்களும் அந்த வேகத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். உணர்கிறீர்களா? இல்லை. ஆனால் அதை நம்புகிறோம். ஏனென்றால் அது நிரூபிக்கப்பட்டது. அப்படியே தேவன் நம்மோடு இருப்பதும் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். நான் பார்க்க முடியாது, உணர முடியாது, ஆனால் அது உண்மை. 2-3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருப்பதும் உண்மை. அவர் தனிப்பட்ட மனிதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே முதலாவதாக காணப்படாதவைகளை நான் நம்ப வேண்டும். இரண்டாவதாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நானும் தானியேலை போல பிரியமானவனேன்னு அழைக்கப்படன்னா நான் இந்த விசுவாசத்தில் நான் வளரணும். இந்த விசுவாசத்தில் எப்படி வளர முடியும்? அதுக்கு ஒரு சில ஆலோசனைகளை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை கடைப்பிடியுங்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் கண்டிப்பாக வளருவீர்கள். நீங்களும் ஒரு விசுவாச வீரனாய் மாறுவீர்கள். முதலாவதாக, ஒருவனுக்குள் எப்படி விசுவாசம் வரும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது எளிதல்ல. ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கிறேன் என்றால்
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஒரு உணர்வை தூண்டி ஒரு உண்மையை வெளிப்படுத்தி, நான் இயேசுவே தேவன், அவரிடத்தில் சொன்னால் என் பாவத்தை மன்னித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார் என்று நான் நம்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது என்னை அவர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது நான் பார்க்கிறேன். எப்படி நான் இயேசுவை நம்பினேன் என்றால் அதற்கு பவுல் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம்தான் அடிப்படை. அதை நான் வாசிக்கும் பொழுது நான் அதிலே வல்லவன் ஆகிறேன். தேவனுடைய சத்தத்தை அந்த வசனங்களிலே நான் கேட்கிறேன். ஆகவே அவரை பற்றி அறிந்து கொள்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனம் எப்படி இன்னொருத்தனுக்கு போகுதுன்னா, நீங்கள் அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கணும். ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படனா என்ன செய்யணும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்றால் அவரை குறித்து சொல்லுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். அது நீங்கள்தான். பாருங்கள், மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு உண்டு. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் தனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று வைத்தியர்களிடத்தில் கொடுத்து மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள். வியாதியோ கொஞ்சங்கூட சுகமாகவில்லை. இந்த நேரத்தில் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டவுடன் அவளுக்குள் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த மனிதனை நான் தொட்டால் நான் குணமாவேன். அந்த நம்பிக்கை எப்படி வந்ததென்றால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கிறேன். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் எத்தனையோ கடவுள்கிட்ட கும்பிட்டேயா, ஒன்றுமே நடக்கலை, இந்த இயேசுவையாவது வணங்கி பார்ப்போம்னு வர்றவங்க இருக்கிறாங்க. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வரும்பொழுது தான் அவர்களுக்குள் விசுவாசம் வளர முடியும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். இந்த வசனம் பிரசங்கிக்கிறவர்களால் அறிவிக்கப்படும். நீங்கள் யாருக்காவது இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஒரு ஆத்மாவை அழிவினின்று நீங்கள் ரட்சிக்க முடியும். இரண்டாவதாக, கீழ்ப்படிய வேண்டும்.
எபிரேயர் 11:8 நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படியதான் அவனுக்குள் விசுவாசம் அதிகமானது. உன் ஊரையும் ஜனத்தையும் விட்டு புறப்படுனார். தான் போகும் இடம் எதுவென்று தெரியாமல் அவன் புறப்பட்டான். அது ஒரு கீழ்ப்படிதல். இரண்டாவதாக, லோத்துவை விட்டு பிரிந்து போ என்றார். அவன் லோத்துவிடத்திலே நீ தனியே போ என்று அவனை அனுப்பிவிட்டான். ஆனால் இவனோ தனக்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளாமல் நின்ற பொழுது தேவனே சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்து வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் பார், நீ நடக்கும் இடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அங்கேயும் கீழ்ப்படினான். மூன்றாவதாக, இதைவிட கடினமான ஒரு சோதனை. சாராளுக்கு பிள்ளை இல்லை, ஆகாரிடத்தில் இஸ்மவேல் பிறக்கிறான். அவனிடத்தில் ஆபிரகாம் அதிக அன்பாயிருக்கிறான். இவன் என் பிள்ளை என்று அவனை வைத்திருக்கிறான். ஒரு நாளில் ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு தான் உன் பிள்ளை, இவனையும் ஆகாரையும் உன்னை விட்டு பிரித்து விடு, அனுப்பிவிடு. அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கீழ்ப்படித்தான். இதைவிட இன்னும் ஒரு கஷ்டம், வாக்குத்தத்தம் பண்ண ஈசாக்கை நீ எனக்கு மோரியா மலையிலே பலியிடு. அப்போ அதுக்கும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவர் கேட்டா நான் செய்வேன்னு கீழ்ப்படினான். நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய என்ன நடக்கும்? நான் ஒரு காரியத்தில் கீழ்ப்படிந்தா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வைப்பார். அது முதல்ல உள்ளதோட இன்னும் கஷ்டமானதாக கடினமானதாக இருக்கும். அதுலேயும் நான் கீழ்ப்படிந்தா இன்னும் ஒன்று அவர் காண்பிப்பார், அது இன்னும் கடினமானதாக இருக்கும். இப்படியே தேவன் என்னை பலப்படுத்தி கீழ்ப்படிதலினால் என் விசுவாசத்தை வளரச் செய்கிறார். ஒவ்வொரு கஷ்டமான காரியத்தையும் நான் தாண்ட எனக்குள்ளாக விசுவாசம் பலப்படுகிறது. நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம், ஒரு தடவை செய்கிறோம், அப்போ கொஞ்சம் தைரியம் வருது. ஆனால் அதே காரியத்தை அடிக்கடி செய்யும் பொழுது அது நமக்கு எளிதானதாகிறது, அது ஒரு கடினமானதாகவே தோன்றாது. அப்படித்தான் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்முடைய விசுவாசமும் வளர்ந்து கொண்டே போகும். நாம் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆவோம். ஆபிரகாமை குறித்து அப்படித்தான் சொல்லி இருக்குது, அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். மூன்றாவதாக, எனக்கு தேவனை பற்றிய அறிவு வேண்டும். தேவன் என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கவனித்து கொள்ள போதுமானவர் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 26:15 அவன் சொல்லுவான். தன்னுடைய மறுபிறப்பின் அனுபவத்தை சொல்லும் பொழுது அவன் கேட்குறான், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அவன் அந்த நேரத்தில் யார் உண்மையான ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டான். அன்னையிலிருந்து அவன் அவர் யார் என்ற கேள்வியை கேட்கவே இல்லை. 2 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவான், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
பவுலுக்கு அவர் யார் என்றது தெரிந்தது. என்னை காத்துக்கொள்ள வல்லவர், நியாய தீர்ப்பில் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்ன ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அவர் யார், தான் வணங்குகிற தேவன் யார் என்பது நன்றாக தெரியும். அவன் சொன்னான், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து நான் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உம்முடைய கைக்கும் இந்த சூளைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிப்பார் என்று அவன் சொன்னான். சகோதரனே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இயேசு வல்லவர்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அறிந்திருந்தா நீங்கள் அடுத்தவங்கிட்ட போய் உதவி கேட்டு நிற்க மாட்டீங்க. தேவனே உங்களுக்கு உதவி அனுப்புவார். அதுதான் விசுவாசம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் தேவன் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் மனுஷனை நம்பினா நான் மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்பேன், அவன் ஏமாத்துவான். ஆனால் நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் வைத்திருந்தால் நான் தேவனிடத்தில் உதவி கேட்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு நான் விசுவாசித்திருந்தா அவர்கிட்ட கேட்பேன். அவர் எனக்கு உதவி செய்யும் ஒரு மனிதனை அனுப்புவார். அவர் அனுப்புவார், நான் தேட வேண்டாம். தேவன் எனக்கு ஒரு மனிதனை அனுப்புவார். சகோதரனே, அதுதான் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்ற அறிவு எனக்குள்ள இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் என் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன். எந்த பிரச்சனைனாலும் கலங்கவே மாட்டேன். விசுவாசி பதறான். நான் எதுக்கும் பதறவே மாட்டேன். காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆக நாம் தேவனை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருந்தோம்னா விசுவாசத்தில் நாம் வளருகிறவராக இருப்போம். கடைசியாக, நான் விசுவாசத்தை செயலில் காட்ட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒருத்தன்ட்ட ஓடுனா, என்னையா நீ ஒரு ஆண்டவர், பெரிய ஆண்டவரை வணங்குறேன்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் இவ்வளவு பதறியன்னு எவனாவது கேட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். கிரியையில் நான் காண்பிக்க வேண்டும். ஆபிரகாம் கிரியையில் காமித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பிறகு அந்த விசுவாசத்தை நான் ஒவ்வொரு நாளும் பழகணும். விசுவாசத்தில் நடக்க பழகணும். சின்ன சின்ன காரியங்களில் நான் இயேசுவை நம்பி அவர் எனக்கு செய்ய செய்ய பெரிய காரியங்கள்லேயும் அவர் என்னை நடத்துவார்னு நான் நடக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் மற்றவங்க பார்ப்பாங்க. நான் கிரியையில் என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் இவனுக்குள் என்ன விசேஷம் என்று அதை காண்பார். ஒன்று, முதல்ல செத்த விசுவாசமாக இருக்கலாம். ரெண்டாவது, அது பிசாசின் விசுவாசமாக இருக்கலாம். யாக்கோபு நிருபத்தில் சொன்ன, தேவன் உண்டென்று நம்புகிறாய், நல்லதுதான், பிசாசுகளும் நம்பி நடுங்குகின்றன. நீ தேவனுக்கு பயப்படுறதில்லை, பிசாசு நடுங்குது. அது கீழ்ப்படியாது, ஆனால் தேவன் இருக்கிறாருன்னு பயப்படும். மூணாவது, செயல்படும் விசுவாசம். ஆக முதல் இது டெட் ஃபெய்த், ரெண்டாவது டெமனிக் ஃபெய்த், மூணாவது டைனமிக் ஃபெய்த். இப்படி நான் விசுவாசத்தை கிரியையில் காட்டும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியத்தில்
வளருகிறேன். விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவனாக மாறுகிறேன். சகோதரனே, இயேசுவை நம்புங்கள். அவர் உங்கள் விசுவாசத்தை துவக்குவார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், விசுவாசத்தை முடிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாங்கள் உலகத்தை சார்ந்திராமல் உம்மை சார்ந்திருக்கும்படி எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.